மாசிலா ஃபால்ஸுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். 11 கிலோமீட்டர் காமிக்குது இங்கேருந்து. பிளாக் பெப்பர் ரெசார்ட். 4 மணிக்கு மேல் ஆட்கள் அனுமதி இல்லையா இங்கே? ஏன் சொல்லுங்க. அதான் மிருகங்கள்லாம் வரும், காட்டு பகுதின்னு சொன்னீங்களே. சிங்கம் எல்லாம் வரும். மாசிலாமணி நுழைவு கட்டணம் பெரியவருக்கு 30 ரூபா, சிறியவருக்கு 10 ரூபா. கேமரா வீடியோ அதெல்லாம் கிடையாது. காலை 6லேருந்து சாலை 5 மாசிலாமணி. மது அருந்தக்கூடாது, மது அருந்த அனுமதி இல்லை. 5 மணிக்கு மேல் வெளியே செல்லவும். ஒருத்தருக்கு 30 ரூபா, 300 ரூபா. 4 பேர் இதில் வந்துடுறாங்க. நாங்கள் ஏற்றினோம். அருவி மேலேருந்து கொட்டுது பாருங்க, மேலேருந்து ஊற்றுது பாருங்க, மேலேருந்து கொட்டுது பாருங்க. இங்கே தான் நிறுத்தணுமா? அப்படி நிறுத்திட்டு நடக்கணும். ஒன்று கூட கொடுக்கல பண்ணி நேற்றுலேருந்து. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு பாருங்க. ஐயா, அவரையே மறந்து அருவியை தான் மறந்துட்டீங்கன்னு பார்த்தா நீங்கள் அவரையே மறந்துட்டீங்களா? நீங்கள் அண்ணா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. அப்பப்போ உங்களை அப்படி தான் சொல்கிறாங்க. நேற்று பச்சை சட்டை அடையாளம் பார்த்த காமிச்சேன், இன்னைக்கு மஞ்சள் கலர் சட்டையா? இல்லை டெய்லி ஒரு சட்டையை சொல்கிறீங்க. என்ன இது? மஞ்சள் சட்டை, இன்னைக்கு மஞ்சள் சட்டை. இப்போதான் ஞாபகம் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக. ஆமாம், இப்போதான் ஞாபகம் வருது, மறந்துட்டேன் நான். நடந்து போகணுமா? இல்லை ரொம்ப தூரம். அந்த ஊசி மிளகா இருந்தா. ஆமாம், கொஞ்சம் தூரம் தான். ஆமாம் கரெக்டு. பச்சை மிளகா செமையாக இருக்கும். அப்படியா? மிளகா தான் காரம் நல்லா இருக்கும். அப்போ போகும்போது வாங்கி போவோம், வரும்போது வாங்கிக்கலாமா? எப்படினாலும் வாங்கி வாங்கி இந்த பையில போட்டால் கிடையாது. யார் யார் வராங்கன்னு தெரில. என்ன விற்கிறீங்க? என்னது மிளகா நல்லா இருக்கா? மிளகாவா? எங்கே காட்டுங்க. என்ன நீங்கள் என்ன விற்கிறீங்க? நாங்கள் மிளகு இருக்குது, இலை இருக்குது. மிளகா? மிளகாயா? குட்டி குட்டி மிளகாவா? மிளகா ஒரே ஒரு மிளகா சாப்பிட்டு பாருங்க. இல்லை இவ்வளோ குட்டியா இருக்கு. சின்னது எடுத்துக்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமா? கடிச்சு பாருங்க. காசு கொடுத்துட்டு சொல்லாது. சரிங்க எல்லாம் கடி. அப்படி கிடைச்சா நல்லா கிடைக்குமா? எல்லாமே மிளகு தான். இவ்வளோதான் இருக்கா? இவ்வளோதானே இருக்குது. மிளகு தான். மிளகு, அப்புறம் யூக்கலிப்ஸ் இலை. இலை யூக்கலிப்ஸ் இல்லை அது. ஆமாம், யூக்கலிப்ஸ் தான் இருக்கு. இல்லைம்மா, பிரியாணி இலை. அப்படியா? பிரியாணி இலை போய் யூக்கலிப்ஸ். ஐயோ சாரி. அப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பட்டைன்னு சொல்லுவாங்கம்மா தமிழில். இல்லை பட்டை இது இலைண்ணா. பட்டை இலை. பட்டைன்றது பட்டையாக இருக்கும்ண்ணா. சாரி, இலை பிரியாணி இலை. பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை கரெக்ட். பருப்பு தான் இது. என்னது இது? எது முழங்கால் வலிக்குது இல்ல? என்ன பண்ணுவாங்க தோசி? ஆனா அதை அரைச்சிட்டு கடுவெண்ணெய் ஒரு 50 மில்லி, நல்லெண்ணெய் 1/4 லிட்டரு, ரெண்டும் போட்டு ஊற வைக்கிறது இல்ல, கொதிக்க வைக்கணும். கொதிச்சுட்டு கொதிச்சு வரும்போது பவுடரா பண்ணி வச்சிருந்தா அந்த பவுடர் எடுத்து கொட்டி கிளறி நீங்க பாட்டில் ஊத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா முட்டி வலி, இடுப்பு வலி, புடனி வலி எல்லா வலியுமே கேட்கும். இது என்னதுமா? இது பல்லு வலி பட்டைமா. பல்லு வலிக்கு பட்டை. இது குச்சி விளக்கறதுக்கு, பல்லு வலியே வராது. வீரச்சிங்கி குச்சி. என்ன குச்சி? வீரச்சிங்கி குச்சி. வீரச்சிங்கி குச்சா? முதல்ல அது மெல்ல முடியுமா? அதுலயே பல்லு போயிடாது? நசுக்கிட்ட அப்படியே விளக்கிக்கலாம். இப்படி நல்லா நசுக்கிட்டு விளக்குறதான், வேற என்ன? வேப்பம் குச்சி விளக்குவாங்க. இது எல்லாம் மூலிகை குச்சி வந்து விளக்கணும்னா பல்லு வலியே வராது. இதெல்லாம் என்ன? பல்லு உறுதியா இருக்கும். இது சாம்பிராணி கொட்டை. இது சாம்பிராணிக்கு என்ன ஒரிஜினலான சாம்பிராணி. இது பால், இது கொட்டை. ஆமால சாம்பிராணி. ஆனா வாசனையாவே இல்லையே. வாசம் நெருப்புல போட்டாதான் புகை வரும். அது கடுக்காமா? ஜாதிக்காய் இருக்கா? ஜாதிக்காய். இது என்னது? இது ஜாதிக்காய், இது கடுக்காவா? இது என்ன கொட்டை? இது அதோட அந்த பருப்பு. ஓ, இந்த பருப்பு தானே அது. இந்த பவுடர் ஜாதிக்காய். இது எங்க பாக்கெட்ல இருக்கு. இங்க பாருங்க. இந்த பவுடர் வந்து ஒரிஜினல் மிளகு தூள். இது
எது அது வந்து களைச்ச கொட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த உள்ள வயிற்றுல நீர் கட்டி இந்த வாய்வு இருக்குதுல்ல, அதுக்கு உள்ள சின்னதா எவ்வளவு பெருசுதான் விதை இருக்கும், அந்த குண்டுமணி மாதிரி. அதை எடுத்துட்டு நல்லா அரைச்சி பாலில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா வாய்வு நீர் கட்டி குறையும். ஓ, இதை சாப்பிட்டாவா? அதுக்குதான் அது களைச்சக்காயா? அது பேரு களைச்சக்காய் பேரு. ஓ, சரி சரி சரி. நான் இருங்க, வரும்போது பார்க்குறேன் நான். ஜாதிக்காய் என்ன வேலை? இது 30 ரூபா பாக்கெட். ஓ, 30 ரூபா பாக்கெட். வச்சு குடிச்சாக்கா என்ன ஆகும்? அது கிடையாது, இது கொதிக்கி வச்சு குடிக்கிறது இல்லம்மா. இந்த கீழே பார்த்து வாங்க, இந்த பக்கம் சரிவா இருக்கு, எல்லாமே சரிவா இருக்கு. ஏதோ பழம்லாம் விற்கிறாங்க போல இருக்கே. மிளகா பாருங்க, குட்டி மிளகா, காரமாக இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி இல்லை. இது என்ன காய்? அது ஆரஞ்சு. அது நல்லெண்ணெய் கொதிக்க வச்சு இது போட்டு கலரி வச்சுக்கிட்டீங்கன்னா வலிக்கிறப்ப தேய்ச்சிக்கலாம். தைலம் மாதிரி உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை. ஆரஞ்சு தானே இது? கொழிஞ்சி. கொழிஞ்சினா ஆரஞ்சு மாதிரி தான், புளிக்கும் லைட்டா. ஓ, புளிக்கிற காய். அது அதுவும் நார்த்தாங்க ஊறுகாய் போடுறதுக்குமா? இது ஒண்ணுதான் இருக்கா? அது 10 ரூபா. இது வல்லாரக்கீரைப்பா, நல்லதா இருக்கு. நம்ம வீட்லயும் அங்கேயும் கிடைக்குது. இங்க நாங்க ஊருக்கு போறோம்மா, அது 3 நாள் ஆயிடும். யார் சமைக்கிறது? எனக்கு ஒரு 2 வாழைப்பழம் தாங்க. வாழைப்பழம் எவ்வளவு? 5 ரூபா. என்ன பழம் அது? மலைப்பழம் தான். மலைப்பழம் தானே? மலைப்பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு 2 இந்த ஒரு 4 கொடுங்க. ஆமா, வல்லாரி. பப்பாளி வேற எதுவும் இல்லையோ? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் 4 வாங்கியிருக்கிறது, எனக்கு 2 உங்களுக்கு 2. என்னது? ஐயோ, நான் பழம் சாப்பிட மாட்டேன்ப்பா டிராவல்ல. நல்லெண்ணெயில போட்டு பவுடர் ஆக்கி கொதிக்க வச்சிடணுமா? கொதிக்க வச்சா கரையுமா? அது இடிச்சிடணுமா? பவுடர் ஆக்கி இது பிடிக்கிறீங்க? ஆமா, இது ஆமா இல்ல தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இது வந்து கல்லு மாதிரி இருக்கு. இது இது மிக்ஸில அரைப்படுமா? இது பவுடர் ஆக்க இது நல்லா நச்சுக்கிட்டு தான் மிக்ஸில போடணும். ஓ, இல்லைன்னா மிக்ஸி பிளேடு போயிடும். போகாது. நல்லா நசுக்கிட்டு போடணும். இப்படி போட்டா நல்லெண்ணெய் போட்டு காய்க்கணுமா? காய்ச்சி முட்டி வலிக்கு காய வச்சு கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கிட்டா எப்போ வேணுமா எப்போ வேணாம் சேர்த்துக்கலாம். ஒன்றும் கேட்டுப்போம். சரி, வரைச்ச வாங்கிக்கிறேன். இது வாழைப்பழம் மட்டும் கொடுங்க. வாழைப்பழம் மட்டும் அவங்க சாப்பிட்றதுக்கு. ஆமாம், நன்றி. நன்றிம்மா. மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு. சரி சரி. இங்கேருந்து அருவி ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ ஓரமாக அந்த பக்கம் தான் போய் வைக்கணும் போல. அப்படி மேலே ஏறிக்கோங்க பாட்டி, ஒன்றா மெல்லமா. ரைட் சைடில் ஏறி போங்க. ஏறிக்கோங்க மெல்லமா. அந்த பக்கம் லாஸ்ட்டில் போகணும் போல இருக்கு. மெல்லமா. இதுதான் மாசிலா மணி ஃபால்ஸ். எப்படி இருக்கு பாருங்க. தண்ணி ஊற்றிதா ஊற்றி அப்படியே போகுது. தலையில் கவர்லாம் போட்டாங்களே பாட்டி, ரெடி ஆகிட்டாங்களே. அங்கே பாருங்க. சூப்பர். ஏர் கேப்லாம் எடுத்து வந்திருக்காங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம், கீதாவுடைய பை தான். கீதா நீங்க தான் இருக்க, குளிக்க போலையா? இல்ல, என் பிள்ளை ஒருத்தன் வெயிட் பண்றேன். ஆனந்தமா குளிக்கிறாங்க சரோவும் தாராவும். ஓகே, என்ஜாய். அடிச்சுட்டு இறங்கி இது ஓடி போயிடும் தண்ணியில. ஆமாம், இப்போ குளிச்சு முடிச்சாச்சு. நாங்கள் குளிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். நாங்கள் கீழே இறங்குறோம். மிளகு வாங்க போகிறது யாரு, பச்சை மிளகாய் வாங்க போகிறது யாருன்னு தெரியல. உங்ககிட்ட வாங்கிட்டு போனேன். ஏலக்காய் காமிங்க. 50 ரூபா.
எல்லாம் பழம் வெடிச்சு வச்சு ட்ரையா காஞ்சி போயிருக்கோம் நல்லா. தின்னு பாருமா கையில போடுங்க. தின்னு போடுது உள்ள. இன்னும் விலை பார்த்து சொல்லுங்க. எவ்வளோதாம்மா 110 ரூபா கம்மி சொல்லிட்டு 20 ரூபா அவர்கிட்ட பாரு வாங்கி கொடுங்க கையில. அண்ணா, ஏலக்காய் வாங்கலாமா? வாங்கிட்டோம். சரி, மிளகு இருக்கா? அவர்கிட்ட 20 ரூபா வாங்கி கொடுங்க. அவர் வேற நீ வேறயா? சரி, 100 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாய். இது ஒரு 20 ரூபாய். 120 ரூபாய். ஓகே. சரி, வேற ஏதாவது இருக்கா? வேற என்ன இருக்கு? சவுச்சவுக்கு எடுத்துக்கிறேன். இல்ல, நாங்க ஊருக்கு போறோம். சமைக்க முடியாதே. சமைக்க முடியாது. இது என்னது? மூட்டு வெளி கொட்டை. அது ஓகே. அது ஜாதிக்காய் தானே? இது கடுக்கா. கடுக்கா வேற எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா? கடுக்கா சுகரு மோசம் போடலான்னா 20 ரூபா. பொடி பண்ணி சாப்பிட்டா இருமல் எல்லாம் அந்த இழப்பு எல்லாத்துக்கும் நல்லது. கடுக்கா. கடுக்கா ஆனா எவ்வளவு சாப்பிடணும் அளவு? கம்மியா காப்பும் சாப்பிடும். நிறைய சாப்பிடக்கூடாது. நிறைய சாப்பிட்டா நிறைய சாப்பிட்டா ஒரு மாதிரி ஆகும். ஆளையே இது மட்டுமா? சரி, கடுக்கா மட்டுமா? சரி, ஓகே, தரேன். சூப் வைக்கிறதா அண்ணா? அண்ணா, இது என்னது? அதுதான் சாமி சூப்பு, மூலிகை சூப்பு. இது ஜாதிக்காய், இது சாம்பிராணி. சாம்பிராணி கொட்டை. இது என்ன பண்ணணும்? இது பிராணி சோத்துக்கு போட்டுருக்கோம் சாமி. பிராணி சோத்துக்கு. பிரியாணிக்கா? பிரியாணிக்கு நல்லா இருக்குமா? என்னது இது? அது சூப். அந்த முடவாட்டு கட்டுங்கல்ல, ஆமா, சீவி வச்சு காய வச்சு வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதானா? கிழங்கு கிழங்கா வாங்கிட்டோமா நேத்தே நாங்க. இத பிரியாணிக்கு இந்த ஓட போடணுமா? ஓடி வந்துக்கப்பா, இதை உடச்சு வச்சுங்கப்பா. இது உடைக்காது. ஏன் எண்ணிது எண்ணிதே உடைச்சு நீ வேற என்னதையும் உடைச்ச. அது ஒண்ணு பண்ணல. அது ஓடில போயிட்டு. ஆனா பிரியாணிக்கு ஜாதிக்காய் போடலாமாண்ணா? அதை உடைச்சது ஜாதிக்காய் போடலாமா? போடலாமா? எவ்வளவுக்கு எவ்வளவு நான் போடணும் அதுக்கு? சும்மா ஒரு காய் போடுங்க. ரொம்ப அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஜாதிக்காவா? ஆனா ஜாதிக்காய் உடைச்சு காட்டு உள்ள என்ன இருக்கு பாப்போம். நீங்க வச்சிருக்க ஜாதிக்காவானா? அது கடுக்கா. அப்புறம் நான் எப்படி உடைக்கிறது? சரி, எனக்கு ஜாதிக்காய் எவ்வளவுன்னு சொல்லி கொடுங்க. 4 கொட்டை 10 ரூபா. சரி, கொடுங்க. எனக்கு 4 10 ரூபா தான். 4 10 ரூபா. சரி, சூப்பரா இருக்குது பழம். உடைக்காததா பார்த்து கொடுங்க. 20 ரூபாய்க்கு கொடுங்க. 20 ரூபாய்க்கா? நல்லதா பார்த்து எடுத்து கொடுங்க. 20 ரூபா தான் கூறு. இது என்னது காய்? இது என்ன கொட்டை? இது கழிச்சு கொட்டை. இதுக்கு இது நீர் கட்டிக்கு. ஆஹா, சாப்பிட்றது. நீர் கட்டிக்கு சாப்பிட்றது கழிச்சு கொட்டை. அது 8 கொட்டைக்குது. 10 கொட்டையா கொடுக்க வேண்டியதானே? இது வேற கொடுங்க. இதெல்லாம் இது என்னையா பண்ணுது? சும்மா பரவாயில்ல, பரவாயில்ல. நீங்க கொடுக்கறது நல்லதா கொடுங்க. சும்மா எடுத்து போய் சாப்பிடு. சரி, ஓகே. இப்போ எத்தனை கொட்டை கொடுத்துருக்கீங்க? எவ்வளோ போட்டிருக்கீங்க? கண்ணை கட்டி நான் வியாபாரம் பண்ண மாட்டேன். இல்ல இல்ல, நான் எத்தனை 4. இதில் 4 8. இது ஒன்று சும்மா கொடுத்தா. ரைட்டு. அப்படி நான் அது அது என்ன பண்ணி சாப்பிடணும்? இது வந்து உடைச்சு பருப்பு. சரி, இது வந்து நீர் கட்டிக்கு. அந்த வயிற்றுல நீர் கட்டிக்குதல்ல, அதுக்கு வந்து பாலில் அரைச்சு பாலில் சாப்பிடணும். புள்ள இல்லாதவங்களுக்கு இது சாப்பிடலாம். புள்ள இல்லாதவங்களுக்கு எப்படி குழந்தை இல்லாததுக்குதல்ல, அவங்களுக்கு சாப்பிடலாம். அதான் இந்த நீர் கட்டிக்கும் சாப்பிடலாம். அப்படியா? சரி, வாங்க. இது மட்டும் போதும். 30 ரூபாய்க்கு. 30 ரூபா கொடுங்க. நான் வேணா எடுத்துட்டு வரேன். பாவம், கொடுங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். நீங்க காசை கொடுத்துட்டு வாங்குவேன்னு எதிர்பார்க்கணும்மா. சரி, பரவாயில்ல, பரவாயில்ல. வாங்க வாங்க. எவ்வளோ தூரம் எடுத்தாச்சா? வாங்கியாச்சா? வாங்க. யாரு? நாத்தாங்க. ஒரே ஒரு நாத்தாங்க இது காய். சரி, ஊறுக்காய் போடுங்க. வாங்கிக்கோங்க, நல்லது தான். மிளகு எவ்வளோ சொன்னீங்க? அரை கிலோ 350. 350. 300 ரூபாய் கொடுக்கலாமா? ஜாஸ்தி தாம்மா. 300 ரூபாய்க்கு இல்லை. ஏன் கம்மி தர மாட்டீங்களா? 900 ரூபா 900 ரூபா இருக்குது. நாங்கள் 700 ரூபா சொல்கிறோம் 1 கிலோ. சரி, பார்த்து கொடுங்க. 2 பேக்கெட்டாக வாங்கண்ணா. நீ எல்லாம் 3 குடும்பம் எடுத்துக்கோ. நான் வேணான்னு எப்படி மிளகு வந்து 10 மாட்டேன். 2 கொடுங்க. 2 கொடுங்க. 2 3 பாக்கெட் இருக்குது. 3 ஒரு ஆளுக்கு கூலி 1000 ரூபாய். பொரிக்கிற கூலி.
ஓ அதனால ஜாஸ்தியா? பொரிக்கிற கூலி 1000 ரூபாய் இப்ப. கிலோ வந்து 700 800 இருக்குது. அவங்க என்ன ஒரு 5 கிலோ பொரிப்பானுங்களா யாப்பானு? 3 பாக்கெட் ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோ பொரிப்பானுங்க. 2 கிலோ அரை கிலோ 1 கிலோ 1000 ரூபாய் மிளகு இருக்குது. எவ்வளோ இருக்கு? 2 கிலோ இருக்குது. இது இது எவ்வளவு? இது 1 கிலோ அது 1 கிலோ. அது ரெண்டும் சேர்ந்து 1 கிலோவா? அரை கிலோமா அது? அரை கிலோ அது 1 கிலோ. 1 கிலோவா? சார் 2 கிலோ எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்க ரேட்டு. சொல்லி இருக்கிறேன் நீங்க. இப்போ 1 கிலோவுக்கு எவ்வளோ சொல்றீங்க ரேட்டு? 700. கிலோ 700 ரூபாய். அது கம்மியாக வராதா? நீங்க கேட்டா சொல்லிடுறேன். மொத்தமாக கேட்கறேன். 1400 ஆகுது இல்லம்மா. வாங்கிக்கோங்க, வேணுன்றவங்க வாங்கி வண்டியில் ஒரு மூலையில் போட்டு வைங்க. அதான் கொஞ்சம் கடை பண்ணணும் ஷாப்பிங்க. இங்கே தென்னை மரம்லாம் அவ்வளோ இல்லை இல்லைண்ணா? தென்னை மரம்லாம் அவ்வளோ இல்லை. என்ன கிடையாது. மிளகு தான் பாருங்க ஃபுல்லாக வேலை செஞ்சுட்ருக்கான். இங்கே மரம் பூரா பாருங்க எதுவும் ஃபுல்லாக மிளகு தான். சின்ன வெங்காயம் போடணும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஒரு 20 மிளகா போட்டு வச்சு பாருங்க எப்படி இருக்கு. கரணையில் செம்மேடு நான் வாங்கணும். அங்க பாரு அனுபவம் பேசுதையா. கரெக்டு. சோளக்காடு. சரோமா நீங்க இறங்குறீங்களா? இறங்குறேன். வண்டி நிறுத்தினாதானா ஓடுறதுலயே இறங்க சொல்றீங்க போல இருக்கு. இறங்க போறீங்களா இல்லையா? இறங்குறேன். சந்தை உணவு எல்லாம் இருக்கு. நல்ல இடமா பார்த்து நிறுத்திக்கோங்கப்பா. அது அந்த பக்கம் இந்த பக்கம் வண்டி வருது. உணவாட்டு கால் மட்டும் கிடைக்காது. என்ன வச்சிருக்காங்கல்ல? ஓ கடுகு. கடையில யாரும் இல்லையா? ஐயோ இல்லாத கடையில் யாருமே இல்லையே. இந்த கடை கடையில யாரு? இதோ வராரு தம்பி வராரு. நீ என்னப்பா வாங்க போற? நீ என்ன வாங்க போற? இது என்னது? தேங்காய். இது என்னதுப்பா? பால் சாம்பிராணியா? பால் சாம்பிராணி. ஓ இதில் வேறு பால் சாம்பிராணிலாம் ஒரு தனியாக இருக்கு. 60 ரூபா போடுங்க. எவ்வளோ கிலோ சொல்கிறாரு? எவ்வளோ 50 கிலோவே எடுத்தாலும் அதே ரேட்டு தான். கிலோவா? ஆமாம் பார்த்தீங்களா, அதான் நாங்களாம் அங்கேயே வாங்கிட்டோம். அதனால தான் அங்கேயே வாங்கிட்டோம். ஆமாம். மிளகு எவ்வளோப்பா? 650 அது என்ன டிஃப்ரெண்ட் இருக்கா? காட்டுங்க. ஓ இது 650. அது இது 700. மிளகு என்ன ரேட்டு? 650 700 ஒரு கிலோவா? 2 வெரைட்டி இருக்கு. ரெண்டுத்தையும் காட்டு. இந்த பக்கம் வருவீங்களாண்ணா? லேடிஸ் விட மாட்டாங்க. அட வாங்கண்ணா. வாங்க இந்த பக்கம் வாங்குறோம். லேடிஸ் ஆக்கு போய் பண்ணிட்டாங்க. இதுக்கு அதுக்கு என்னப்பா சம்பந்தம்? என்ன டிஃப்ரெண்ட்? சைஸ் மட்டும் தானா? காரம் ஒன்று தான். அது என்னதுப்பா? அது கருப்பு கவுனி. சந்தையில் ஒன்றா பழம் எதாவது பார்த்துட்டு வரலாம். வரீங்களா? என்ன பழம் அது? சுண்டரி பழமா அது பேரு? டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் எவ்வளோ வருது? ஒரு 1 கிலோ? ஆள் இல்லையா? அண்ணாச்சி என்ன விலைன்னு கேட்டேன். அண்ணாச்சி 100 ரூபா. இது 100 100 ரூபா 80 ரூபா. 100 ரூபாய் 80 ரூபாவா? நல்ல டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் சாப்பிட்டு வாங்க, நல்லா இருக்கும். சரி இதில் காட்டுங்களேன். மணப்பழம் சின்னதாக இருக்குல்ல, வாழைப்பழம்
மலைப்பழம் இருக்கான்னு கேட்குறேன். மலைப்பழம் இல்லைம்மா, சின்ன சின்னதாக மலையில் சின்னதாக கேரளாவில் இருக்கு, குட்டி குட்டி குட்டியாக இருக்கும். சிறுமலைப்பழம் கேட்குறீங்க, நல்லா அழகாக. அது என்ன பண்ணுவாங்க அதுல சாப்பிட்றதுக்கா? நல்லா இருக்குமா? இல்ல பேரு புதுசா இருக்கு, பொம்பளி மாசுன்னு. நான் ஏதோ கிண்டலுக்கு தான் சொல்லுவாங்க, பொம்பளி மாசு குண்டா இருக்கிறதுக்குன்னு நினைப்பேன். அப்படியா? அது எப்படின்னா இருக்கும் டேஸ்ட்? உள்ள சொலையானா இருக்கும், சொலையா இருக்குமா உள்ள? அப்படியா? நானே இப்பதான் பாக்குறேன். அப்படியா? எனக்கும் இனிப்பு நல்லா இருக்குமாண்ணா? எனக்கு ஒன்று மட்டும். அது எவ்வளோ அது ரேட்டு? ஒன்றா? சரி, இது கொடுத்துருங்க. அப்படி அண்ணா எனக்கு பையில போட்டு கொடுத்துருங்க. ஆரஞ்சு அப்படியே எனக்கு ஒரு பைனாப்பிள். சுமாராக இருக்கு. நாச்சி அம்மன் கோயில் பொருளோடும் வர சொல்றாரு உங்களை. ஆமா, நீங்க கவனிக்கலையா? அத வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கையை காமிக்கிறாரு. வந்துடுறோம் நிறுத்துறாரு. ராஜா கோட்டை மாதிரி இருக்குது. அப்பதான் கொட்டாய் வெட்டி கோஸ்டல் கிராண்டில் இப்போ நாங்கள் வந்து லஞ்சுக்கு சாப்பிட ரெடியாக இருக்கோம். வட்டமேஜை மாநாடா? காய்கறி கூட்டு, பருப்பு, காரக்குழம்பு, ரசம், சாம்பார், தயிர், ஸ்வீட்டு. காவேரி பாலம். பஸ் லாரிக்கு தான் இது போட்டிருக்கு, வேன் டெம்போக்குலாம் 100 ரூபா தானே. 18 சீட்டு தான் இருக்குது, டெம்போ தான் இது. இது ஏறி எண்ணி பாரு, 100 ரூபா தான் இது. 6 வீலர் இருந்தா 150 தான். 6 வீல் இருந்தா 50 ரூபாய் ஜாஸ்தியா. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க கோயில் வந்து சங்கமேஸ்வரர் கோயில். இது வந்து சகல தோஷங்களுக்கும் பரிகார தலம்னு சொல்றாங்க. இந்த கோயிலை நம்ம பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாமே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே போகுமா. இந்த கோயிலை பத்தி திருஞான சம்பந்தர் தேவார பாடல்ல பாடி இருக்காரு. இந்த கோயில் வந்து ஈரோட்ல இருந்து 15 கிலோமீட்டரும் சேலத்துல இருந்து 56 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஈரோட்ல இருந்து நீங்க பஸ் வசதியும் இருக்கு, இந்த கோயிலுக்கு வரலாம். அதே போல இந்த கோயிலுக்கு பக்கத்துல உள்ள ஸ்டேஷன் என்னன்னா ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த கோயிலை பத்தி நம்ம இன்னும் நல்லா விரிவா பார்க்கலாம். இந்த கோயில்ல உள்ள சங்கமேஸ்வரரை நம்ம வழிபட்டா காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் போய் வந்த பலன் வந்து இருக்குமா. ஃபர்ஸ்ட் இந்த கோயிலை பத்தி நம்ம வரலாறை பார்க்கலாம். அழகாபுரி நகரத்தை ஆண்டு வந்த செல்வத்துக்கே அதிபதியான குபேரன் பல சிவத்தலங்களுக்கு போய் வந்திருக்காரு. அப்போ ஒரு நாள் புட்பக விமானத்துல வரும்போது காவேரி பவானி நதிக்கரையில சோலைகள்ல நடுவுல தெய்வீக ஒளி வந்து சமஸ்கிருதத்துல பதறின்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி இழந்த மரத்தை இங்க வந்து பாக்குறாரு. அங்க வந்து புலியும் மானும் பக்கத்துல இருந்துதான். அது மாதிரி பசுவும் யானையும் சிங்கமும் எலியும் நாகமும் பகையே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையே போடாம எல்லாம் ஒன்னா ஆத்தங்கரையில தண்ணி குடிச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருந்த அதிசயத்தை பாக்குறாரு. இந்த தலத்துல வந்து தவம் நிறைஞ்ச முனிவர்களும் யோகிகள்
கிண்ணறர் கந்தர்வர்கள்லாம் இருந்தாங்களாம். அவங்கள பார்த்த உடனே குபேரர் வணங்கினாராம். அப்போ ஒரு அசரீரி வானத்துல இருந்து கேட்டுதான். அசரீரின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, வானத்துல இருந்து சவுண்டு மட்டும் நம்ம கேட்கும். குபேரனை பார்த்து இந்த அசரீரி என்ன சொல்லுச்சுன்னா, இந்த இடம் வேதமே வடிவான இலந்த மரம் இருக்கு, மரத்துக்கு அடியில ஜோதிமயமான லிங்கமும் இருக்கு. நீ இந்த புண்ணிய தலத்துல பூஜை செஞ்சு வழிபட்டா பல மடங்கு பலன் தரும் சொல்லி அசரீரி கேட்டுச்சான். குபேரனும் பூஜை செய்யறாராம். சிவபெருமான் உன்னை கண்ணுக்கு முன்னாடி வர, நீ என்ன வரம் கேட்கிறியோ கேளு, நான் தரேன் அப்படின்னாரு. குபேர சிவனை வணங்கிட்டு, நான் ஆடுற அழகாபுரி போல இந்த இடத்துக்கும் அழகான ஒரு பேரை வைக்கணும் அப்படின்னு கேட்கிறாராம். அப்ப சிவனும் அந்த வரத்தை கொடுக்கறாராம். சரி, அதன்படி தட்சண அழகைன்னு பேர் வைக்கிறாங்க. இங்க இருக்க சிவனுக்கு அழகேசனும் பேர் வைக்கிறாங்க. அசுரருக்கு பயந்து தேவர்கள்லாம் இங்க சிவனை முறையா பூஜை செஞ்சிருக்கு, வழிபட்டிருக்காங்க. அதனால இந்த இடத்துக்கு விஜயாபுரினும் வீரபுரினும் பேர் வந்திருக்கு. இங்க இருக்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்க ஒரு அமுத லிங்கம் இருக்கான். இந்த லிங்கத்தை பற்றி ஒரு வரலாறு இருக்கான். பார்க்கடல்ல கடைஞ்ச போது அமுதம் வந்திருக்கு. அப்போ தேவர்களை மிஞ்சி அசுரர்களை அந்த அமுதத்தை குடிக்க வந்திருக்காங்க. அந்த சமயம் பார்த்து திருமால் என்ன பண்றாரு, மோகினி வடிவத்துல அசுரர்களை வாங்கி தேவருக்கு கொடுக்கிறாரு. இந்த கதை உங்களுக்கு தெரியும். அப்புறம் மீதி இருந்த அமுதம் என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அதுதான் இங்க இந்த கோயில்ல சிறப்பு. மீதி இருந்த அமுதத்தை ஒரு பொற்குடத்துல நிரப்பி வச்சு பராசரர் முனிவருக்கு கொடுக்க சொல்லி அது கருடன்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. கருடனும் அமுத குடத்தோட கிளம்பி பவானிக்கும் காவேரிக்கும் நடுவுல உள்ள பத்ரிகாவன திருநானாவைக்கு போய் சிவனை கும்பிட்டு அமுத குடத்தை முனிவர் பராசரவருக்கு கொடுக்கறாங்க. அதனை பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு பராசர முனிவர் தனது பர்ணசாலைக்கு தங்கிடுறாரு. அமுத குடத்தை தேடி அலைஞ்சி ஏமாற்ற அடைஞ்ச அசுரர்கள் அதுல யாராருன்னா வக்ராசுரன், தண்டகாசுரன், வீராசுரன், வஞ்சபாசுரன், இவங்கெல்லாம் பெரிய படையோட இந்த அமுத குடத்தை தேடுறாங்க. அப்பா தேடி எங்க வராங்கன்னா பவானியில் உள்ள கூடலிக்கு சேர்றாங்க. பராசுர முனிவர்களின் வலிமையை குறைக்கணுன்றதுக்காக இவர் சிவனை வேண்டுறாரு. சிவன் என்ன சொல்றாரு, வேதநாயகியை போய் நீ வேண்டு அப்படின்னு சொல்றாரு. வேதநாயகியை வேண்டும் போது அவங்க ஏக வீரை, ஜெயந்தி, மர்த்தினி, கண்டகாதினின்னு ஒரு 4 துர்க்கைய அம்சமா, அவங்களுடைய அம்சமா சக்தியை வெளிப்படுத்தி அந்த அசுரர்களை அழிக்க அனுப்புறாங்க. அந்த அசுரர்களை இவங்கெல்லாம் அழிக்கும் போது அதுல வக்ராசுரனை ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். இந்த வேண்டுகோளுக்கு என்னன்னா, இந்த நகரத்துக்கு வக்ரபுரம்னு பேர் வைக்கணும், சிவபெருமானுக்கு வக்ரேஸ்வரன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி அவன் இறந்து போறாரு. அதுல இருந்து அங்க காவல் தெய்வமா இந்த 4 சக்திகளும் இருக்கு. அசுரர்களின் தொல்லையெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் பராசுர முனிவர் என்ன பிறகு சிவபெருமான் சன்னதிக்கு நிறுதி திசையில தான் ஆழத்துல புதைச்சி வச்சிருக்காரு அந்த அமுத குடத்தை. அதை தோண்டி எடுக்கிறாரு. அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கல்லும் மண்ணும் நிறைஞ்சி புதைஞ்சி இருக்கனால அந்த அமுதம் கல்ல போல, அந்த பானையே கல்ல போல திரண்டு கடினமா இருந்தது. பராசுர முனிவர் அந்த கல்லை பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அந்த கல்லு லிங்கம் மாதிரி இருந்தது. அவர் சந்தோஷப்பட்டு அமுத புதைச்ச அந்த பள்ளத்தை முனிவர் என்ன பண்றது, அதை தீர்த்தமாக்கி அமுத தீர்த்தம்னு பேர் வைக்கிறாரு அந்த பள்ளத்தை. அதுக்கப்புறம் கங்கை நதியை அங்க வரவழைக்கிறாரு அந்த பள்ளத்துல. அதுக்கப்புறம் உடனே இந்த முனிவர்கள்லாம் என்ன பண்றாரு, தான் கமண்டலத்துல இந்த தீர்த்தத்தை எல்லாம் ஊத்தி அங்க பஞ்சாட்சரம் செஞ்சு ஜெபிச்சு மங்கள வாத்தி எல்லாம் முழங்க பராசுர சங்கமேஸ்வரர் வலம் அந்த அமுதலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யறாங்க அந்த இடத்துல. அமுதலிங்கத்துல இருந்து அமுத தீர்த்தம் தோன்றி ஊற்று மாதிரி எழுந்து காவேரி பவானி நதியில கலந்ததுனால இதுக்கு முக்கூடல்னு பேர். இந்த கோயிலுக்கு போனா இதையும் மறக்காம பாருங்க, வேதநாயகி அம்மன் இருக்காம பாருங்க, அதை எதிரிலேயே கிழக்கு மதில் சுவர்ல 3 துவாரம். இந்த துவாரம் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு இருக்கு. இது நம்ம பிரிட்டிஷ் காலத்துல, நம்ம ஆங்கிலேயர் ஆண்ட காலத்துல நடந்த சம்பவம். 1804 இந்த பவானி தான் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு தலைநகரமா இருந்தது. அப்போ இங்க வில்லியம் காரோன்ற அவர் தான் கலெக்டரா இருந்தார், ஆங்கிலேயர். அப்ப வில்லியம் காரோன்றப்ப கோயிலுக்கு பக்கத்திலே உள்ள பங்களால தான் தங்கி இருக்காரு. டெய்லி சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றத
கூடுதுறையிலேருந்து புனித நீராடுறதையும் பார்க்குறாரு. அதோட அங்கே வந்த பக்தர்கள்லாம் வேதநாயகினி அருளை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் அதை கேட்டு கேட்டு இவருக்கு வேதநாயகி அம்மனை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை வருது. அப்போ இந்துக்களை தவிர யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா இவர் இங்கிலீஷ்காரு. அதனால இவருடைய ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்ட தாலுக்கா என்ன பண்றது, தாசில்தார் அம்பிகை சந்நிதிக்கு நேரே கிழக்கு மதில் சுவரில் 3 ஓட்டை போட்டு கொடுக்குறாரு. இந்த ஓட்டை வழியா அம்மனை டெய்லி இவர் பார்த்துட்டு இருப்பார். ஒரு நாள் இரவு இவர் பங்களால தூங்கிட்டு இருக்காரு. அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வேதநாயகி அம்மன் இவர் பங்களா விட்டு வெளியே போக சொல்லி கனவு வந்தது. உடனே அவரும் அப்படியே படுக்கையிலேருந்து எழுந்து பங்களாலேருந்து வெளியே நிற்கிறார். என்ன அதிசயம்னா அவர் வெளியே கொஞ்ச நேரத்திலே பங்களாலேருந்து மேற்கூரை அப்படியே இடிஞ்சு கீழே விழுது. அப்பதான் அம்மனுடைய அருளை அவர் தெரிஞ்சுக்கிறார். அதனால இந்த வில்லியம் காரோ என்ன பண்றாரு, அந்த அம்மனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு யானையின் தந்தத்துல ஒரு ஊஞ்சல் செய்யறாரு. அந்த ஊஞ்சல்ல தன்னுடைய பெயரையும் பொறிச்சு ஊஞ்சல்ல காணிக்கையா கொடுக்குறாரு. பொறிக்கும் போது தன் பெயர் கூடயே அந்த கொடுக்கப்பட்ட தேதி 11/1/1804 அந்த டேட்டையும் இயரையும் பொறிச்சு அந்த வேதநாயகி அம்மனுக்கு கொடுக்குறாரு. அந்த சந்நிதியில உள்ள பள்ளியறையில தான் அம்மனும் அப்பனும் பூஜையில காட்சி கொடுக்குறாங்க. அதை தவறாம பாருங்க. அமுத லிங்கத்தை பத்தி சொல்றாரு. அதை நீங்க கேளுங்க. அதனுடைய சிறப்பும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன பார்த்தாலும் கிரீடத்தோட ஒட்டி இருப்பாரு. இங்க அமிர்த குடம், இந்த அமிர்த குடந்தாம லிங்கமா மாறி மகாசுபிரமணியவர் கொண்டு சங்கமேஸ்வர பெருமானி 3 வளம் இங்க கொண்டு பிரதிஷ்டை செய்துட்டு போயிட்டாரு. அதனாலதான் அந்த அமிர்த குடமே லிங்க திருமேனியாக மாறினதுனாலதான் அவர் வெள்ளையா இருக்கால இந்த மகிமை உண்டு. இவருக்கு அடுத்தபடியாக அவர் தான் சங்கமேஸ்வர சுவாமி தான் பிரதான மூர்த்தி. அவரு இவர் அமிர்தலிங்கேஸ்வரர். குழந்தை இல்லாதவங்க தண்ணி ஊற்றிட்டு காலையில் ஈர சிலையோட அந்த லிங்கத்தை எடுத்து இக்கத்தில் வச்சுட்டு சுற்றணும். 3 சுற்று சுற்றி இதுதான் அந்த அமிர்த குடம். தெரியுதா இப்போ? இதுதான் அந்த அமிர்த குடம்னு சொல்றது. இதுதான் இதான் குழந்தை இல்லாதவங்க எடுத்து சுத்துறது. பாத்துட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அமிர்த குடத்தை கொண்டு ஒழிக்கப்பட்ட இடம் கருட பகவான் கொண்டு அமிர்த கலசத்தை கொடுக்கிறார். அந்த அமிர்த கலசம் இந்த இடத்துல இலந்தை காடாக இருக்கு. இந்த இலந்தை காட்டுக்குள்ள கொண்டு புதலுக்குள்ள ஒளி வச்சிடுறார். அதனால அசுரனுக்கு இந்த அமிர்த குடம் இருக்குது தெரிஞ்சு போயிடுது. அதனால உள்ள இருக்கிற வேதநாயகி அம்பாளை பாத்தீங்க இல்லையா? அந்த அம்பாள் 4 சக்தியாக அவதாரம் எடுத்து வதம் பண்ணி இருக்காங்க. வதம் பண்ணி முடிஞ்சு பார்க்கும் போது அந்த அமிர்த கலசமே அவர் எடுக்கும் போது அந்த பள்ளத்துல எடுக்கும் போது அந்த அமிர்த கலசமே லிங்கமா மாறிடுது. அந்த லிங்கத்தை சங்கமேஸ்வரர் 3 வளம் இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்திருக்காரு. அதனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த லிங்கத்தை எடுத்து சுத்தினா அவங்க வளப்புற திங்கக்கிழமை தான் வரணும். திங்கக்கிழமை தான் கார்த்திகை சோம இதுல மாதிரி வளப்புறையில செஞ்சாதான் பலன் அதிகம். அதனால வளப்புற திங்கக்கிழமை வரணும். இவரை எடுத்து சுத்திட்டு போனா அவளுக்கு மலாரி பூக்குடி சீக்கிரத்துல புத்தக சொல்லாத. நீங்க எடுத்து கொடுப்பீங்களா? அப்ப நான் எடுத்து கொடுக்க மாட்டேன், அவர் கணவரை எடுத்து கொடுக்கணும். அவங்க கணவர் எடுத்து வைஃப் கிட்ட கொடுக்கணும். அந்த வைஃப் கிட்ட கொடுக்கணும். ஏரோ மாதிரி இருக்கும். அங்க போனீங்கன்னா 2 நதியும் கூடும். அதான் 3 நதியும் கூடுறதுனால அந்த ஒரு நதி கண்ணுக்கு தெரியாது. அதனால 2 நதி தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம இப்ப கண்ணால பாக்குறது 2 நதி, தெரியாதது அமிர்தா நதி. மாதம் அமாவாசை விசேஷம். காலையில் கதை தரனால சாயந்தரம் வரைக்கும் நைட்டு இரவு வரைக்கும் சுவாமிக்கு 4 காலம் அபிஷேகம். 5:30 மதியம் 11 4:30 மணி, அப்புறம் 7:30 மணி 4 காலம் அபிஷேகம். திருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. அருணகிரிநாதர் முருகனை பாடி அவர் வரப்போ ஊரே சிவலிங்கமாக இருந்தது. அதனால அங்கே அவர் பாடிட்டு போயிட்டார். பிரிட்ஜுக்கு அடியில் இந்த பக்கம் ரைட்ல திரும்ப வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை லெஃப்ட்லயோ ரைட்ல திரும்ப. என்ன அதுவா மகுடேஸ்வரர் அருள்மிகு ஸ்ரீ மகுடேஸ்வரர் டெம்பிள் தானே? ஆமாம். 50 கிலோமீட்டர்ஸ். ஓகே 1 hour 20 minutes. சர்வீஸ் ரோட்ல போய் லெஃப்ட். சர்வீஸ் ரோட்ல போய் லெஃப்ட். இப்போ இருக்கிறது நம்ம ஈரோடானா? ஈரோடு மாவட்டம். அப்போ அங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் நாமக்கல்லேருந்து? 50.
இங்கிருந்து 50. முடியல கொடுமுடி மகுடேஸ்வரர். மகுடேஸ்வரர் போகிறோம். பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் இருக்காங்களா சேர்ந்து? இல்லறத்தில் நல்லறம் தேடும் வாழ்க்கையிலே துணைவி. இல்லறத்தில் நல்லறம் தேடும் வாழ்க்கையிலே நீ துணைவி. அந்த பாட்டா? மகுடேஸ்வரர் திருக்கோயில் வந்தாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுங்க. மாற்றங்களை ஏற்படுத்தும் கோயில் தான் இந்த மகுடேஸ்வரர் கோயில். முற்பிறவியில செய்த பாவத்தையும் இந்த பிறவியில செய்த பாவத்தையும் போக்கும் ஸ்தலம்னு சொல்றாங்க. இது வந்து ஈரோடு மாவட்டத்துல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கொடுமுடி என்ற பகுதியில இருக்கு. இந்த கோயில்ல மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே இருக்காங்க. திருவண்ணாமலையில சிவன் எப்படி மலையா இருக்கிறான்னு சொல்றாங்களோ அதே போல இந்த கோயில்ல மலையின் முடியாக சிவன் வந்து இருக்கிறாரு. அதனால இவருக்கு பேர் வந்து கொடுமுடின்னு பேர் சொல்றாங்க. இங்க உள்ள சிவன் வந்து மகுடேஸ்வரர், அவரது துணை வந்து வடிவுடைய நாயகி. இந்த கோயில உள்ள வரலாறை பத்தி நம்ம பார்க்கலாம். மகுடேஸ்வரர் சிவனின் திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காக பிரம்மனும் விஷ்ணுவும் இந்த கோயிலுக்கு வந்ததா புராணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல ஒரு தடவை ஆதிசேஷனும் வாயு பகவானுக்கிடையே யார் பெரியவருங்கன்னு சொல்லி வாக்குவாதம் ஏற்பட்டது. அவங்க தங்க பலத்தை காண்பிக்க ஒரு போட்டி வந்து ஏற்பாடு பண்ணப்பட்டது. அப்ப இந்திரன் வந்து ஒரு போட்டியை விதிமுறையெல்லாம் விதிச்சாரு. அப்ப ஆதிசேஷன் மேருமலையை பற்றி கொள்ள வாயு பகவானது காற்று விசையால் வீசணும், ஆதிசேஷனை எதிர்த்து போராடணும். அதுதான் இந்த விதிமுறை. அதன்படி வாயு பகவான் தன் முழு பலத்தையும் செலுத்தி பயங்கரமா காத்து வீசுறாரு. அப்போ மேருமலையில ஒரு சில பகுதியானது சிறு சிறு துண்டுகளாக செதறி தென் திசையில பல பாகங்கள்ல வந்து சிறு சிறு துண்டுகளாக அதுவும் வந்து விழமோதி சிவலிங்கமா விழுந்ததா சொல்றாங்க. அப்படி ஒரு சிவலிங்க துண்டு தான் இங்க இருக்க கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயத்துல இருக்க சிவன். இந்த கோவில் காவேரி ஆற்றின் மேற்கு கரையில கிழக்கு நோக்கி இருக்கு. இங்க வந்து மும்மூர்த்திகளுக்கும் தனித்தனியா 3 கோபுரங்களும் தனித்தனியா 3 சன்னதிகளும் அதே போல 3 வாசல்களும் இருக்கு. சனி பகவானுக்கு உகந்த வன்னி மரம் இங்க இருக்கு. வன்னி மரத்துக்கு கீழே வந்து நான்முகனாகிய பிரம்மன் வந்து இங்க இருப்பாரு. இந்த வன்னி மரம் என்ன 3000 வருஷம் பழமையான வன்னி மரம். ஆனா பூக்காது காய்க்காது. ஆனா இன்னும் வரைக்கும் அது உயிரோட நல்ல பச்சை பசேல்னு இருக்கு. இந்த அப்புறம் இங்க சனி பகவான் கோயில் இருக்கு. அந்த சனி பகவானுக்கு எதிரே அவருடைய வாகனமாக காக்கை இருக்கு. காக்கைக்கு முன்பாக பக்தர்கள் வந்து எல் போட்டனத்தை கொண்டு வந்து தங்களுக்கு தாங்களே தலைக்கு மேல சுத்தி வந்து நெருப்புல வந்து போடுறாங்க. இப்படி செஞ்சா சனி தோஷம் நீங்கன்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல காவேரி ஆறு, பிரம்ம தீர்த்தம், பரத்வாஜ தீர்த்தம், தேவ தீர்த்தம் 4 தீர்த்தங்கள் இருக்கு. இந்த கோயில்ல பிரம்மன் வந்து சிவனை கும்பிட்டதுனால பிரம்மபுரினும், அத மாதிரி திருமால் வந்து பூஜித்தனால ஹரிஹரபுரனும், கருடன் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இறைவனை பூஜித்து தேவலோகம் போய் அமுதம் கொண்டு வந்ததுனால அமிர்தபுரின்னு சொல்றாங்க. இந்த கோயிலை பத்தி திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் 3 புலவர்களாக பாடப்பட்டிருக்கிறது தேவார பாடல்ல. இங்கு மூலவரா இருக்கிறவர் வீர நாராயண பெருமாள். கருடாழ்வார் இவரை பார்த்த மாதிரி இருக்கார். மூலவர் பெருமாள் படுத்த நிலையில அற்புதமா இருப்பார். 12 ஆழ்வார்கள் பரமபதநாதர், ராமானுஜர், நாகர், வெங்கடாஜலபதி, ஆஞ்சநேயர்லாம் இருப்பாங்க. இந்த கோயில்ல ஆஞ்சநேயர் சற்று வித்தியாசமா இருப்பார். கோர பல்லுல காட்சி அளிப்பார். இங்க வந்து மகாலட்சுமிக்கு தனியா ஒரு சந்நிதியும் இருக்கு. கோயில்ல உள்ள போய் பாத்தீங்கன்னா மேற்கூரையிலேயே சீலிங்லயே ராசி சக்கரங்கள்லாம் கல்லுலயே பொறிச்சு இருப்பாங்க. இந்த கோயில் வந்து ஆதிசேஷனால் பாம்பால உருவாக்கப்பட்ட கோயில்னு சொல்றாங்க. இந்த தலத்திற்கு நாகர் வழிபாடு ரொம்ப விசேஷமா நடக்குமா. இங்க உள்ள விநாயகர் வேப்ப மரமும் அரச மரமும் இணைஞ்சிருக்க இடத்துல விநாயகர் இருப்பாரு. இந்த விநாயகரை காவிரி ஆற்றுல இருந்து ஓட தண்ணியை கொண்டு அபிஷேகம் செஞ்சு நம்ம கும்பிட்டா திருமண தடை, குழந்தை பேரு இல்லாதவங்களுக்குலாம் பாக்கியம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இது ராகு கேது தோஷம், கலந்திர தோஷம், ஸ்திரீ தோஷம், கால சர்ப தோஷம், நாகதோஷம் அப்படின்னு சொல்லி எல்லா தோஷமும் இருக்கிறவங்க இங்க வந்து வேண்டிக்கிட்டா எல்லா தடைகளும் நீங்கும் சொல்றாங்க. மாகால அமாவாசைக்கு இங்க முன்னோருக்கெல்லாம் தர்ப்பணம் செய்வாங்களாம். இங்க மும்மூர்த்திகள் இருக்கனால 3 மடங்கு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இங்க வந்து கும்பிட்டவங்களுக்கு மகிழ்ச்சி பொருள்னு சொல்றாங்க. நைட்டு டின்னர்
இல்லை சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை. சாப்பிடவே இல்லை பாபா. ஒரே ஒரு சாதா தோசை பரவாயில்ல. நான் கிச்சனுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லைம்மா, தோசை வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மோர் வீடியோஸ் எவ்ரி வீக். திருவேணி சேர்ந்தது காவேரி பவானி அமிர்தவாணி. அமிர்தவாணி. வாணி. அதனால சுவாமி பேர் சங்கமேஸ்வரர். 3 சங்கமாகிறவங்க சங்கமேஸ்வரர்னு பேர். பெருமாள் சன்னதி சேர்ந்தே இருக்கும், சைவம் வைணவம் ஒட்டுக்காக இருக்குது. அம்பாள் தமிழ் பேர் வந்து பவானி. சமஸ்கிருதத்தில் வேதநாயகி. வேதங்களுக்கு பிரம்மாவுக்கு வந்து வேதங்கள் உபதேசிச்சிருக்காங்க இங்கே, அதனால வேதநாயகின்னு பேர். சுவாமியும் இந்த மாதிரி 3 பேரும் ஒட்டுக்காக இருக்காங்க. இது சுவாமி, பக்கத்தில் முருகன், அப்புறம் அம்பாள். சோமாஸ்கந்தர் குடும்பம் சகிதமாக இருப்பாங்க. சிவலிங்கத்துக்கு கீழே ஏதோ நதி ஓடுதாங்க, அதான் அமிர்தலிங்கம்னு அங்கே இருப்பாங்க. அங்கே இருக்கு. ஓகே 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 ஓகே. ஒரு இங்கே இழந்த மரம் அதனால் அந்த வட இந்தியாலையும் அங்கே பத்ரிநாத் இதை சொல்லுவாங்க. இங்கே தென்னகத்து இதில் வந்து நம்ம இழந்த மரம் ஸ்தலம் தெரிச்சோம். இது பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் விசேஷம். சித்திரை மாதம் பெருமாள் சிவன் 2 பேரும் சேர்ந்து எல்லாமே மெரவாங்க. சைவ மைனம் வேற்றுமையெல்லாம் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து தான் போவாங்க. 2 பேர் மாமாவும் மருமகனும் மாமா மைத்துனனும் மாமனுமா. சரி, பார்த்தா முருகன் இருக்க மருமகன். முருகன் வள்ளி தேவன் யார்? பெருமாளுடைய குழந்தை மறைச்சிட்டாரு. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மறைச்சிட்டு புதுக்கதைகளை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா விநாயகர் பிரம்மச்சாரிங்கிறோம், நாத்தில் போனால் சித்தி பற்றி 2 மனைவி. இது எதை பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ மனைவின்னு சொல்கிற சக்தி 2 மூக்குச்சொல் இருக்கிறதுனால முருகனுக்கு வள்ளி தேவி அணிகிறாங்க, சுவாமிக்கு கங்கா பார்வதி, பெருமாளுக்கு பூதேவி ஸ்ரீதேவி. அதனால் வள்ளி தேவானி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட குழந்தைகள்னு சொல்லுவாங்க. அதனால தான் மருமகன். இவர் பராசர முனிவர், அவர் பூஜை பண்ணியிருக்காரு. பூஜை பண்ண குபேரனும் சிவலிங்கத்தை பூஜை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பூஜை பண்ணியிருக்காங்க. அதனால ஆடிப்பேருக்கு ரொம்ப விசேஷம். பராசுராமன் அவர்ன்றது பரசுராமனா? இல்லை, பராசுர முனிவர். பராசுர முனிவரா? அவர் பூஜை பண்ணியிருக்காருங்க. சுவாமி, முருகன், அப்புறம் அம்பாள், நடுவில் குழந்தை 2 பேரும் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்கிறார். சோமாஸ்கந்தர் சொல்லுவாங்கல்ல. கொஞ்சம் மனதில் நிறைந்த இன்ப இறைவன் திருவடி மறவாதே, பிறவாவிடினும் இன்ப இரவாவிடினும் இன்ப பிறவாவிடினும் துன்ப இறைவா என்னும் இனிய தமிழ் துதியை மறவாதே. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாடி நீந்தல் அரிதனவே வள்ளுவன். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிதனவே வள்ளுவன். மறையாய் உரைத்த மொழி அறிந்து அதன் படியே இறைவா என்னும் இனிய தமிழ் துதியை மறவாதே. குருமுறை மலர் கொன்றை அருங்குடை மலர் கொய்தே